வணக்கம் நண்பர்களே. நம்மலாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறதுக்கு மிகவும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னு கேட்டால், தமிழ்நாடு ஒரு பெரிய ஆன்மீக பூமி. ரொம்ப பழமையான கோவில்கள், ஆழ்வார் மற்றும் நாயன்மார்களின் பக்தி இயக்கம், சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுற அத்தனை தொன்மை வாய்ந்த ஆன்மீக மரபுகள், பல்வேறு மதங்கள், வழிபாட்டு தலங்கள், திருவிழாக்கள் நிறைந்த மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலம். ஆன்மீக பூமின்னு சொல்ல சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் 25,000 சிவாலயங்கள் இருப்பதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. இந்தியாவிலேயே அதிக கோவில்கள், அதிக ஆலயங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இதில் சமயக்குறவர்களால் பாராட்டப்பட்ட, பாடப்பட்ட தேவார பாடல்கள் பெற்ற 274 சிவாலயங்களும் அடங்கும். தென்பாண்டி நாடு என்று அழைக்கப்படும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும், இந்த தாமிரபரணி ஆத்தங்கரை ஓரத்தில் மட்டும் பழங்காலங்களில் 274 சிவாலயங்கள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு இரு மாவட்டங்களும் ஆன்மீகத்தில் திளைத்திருப்பதாக பல புராணங்கள் சொல்கின்றன. ஸோ நம்மளாம் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆன்மீக பூமியில் நம்ம சுற்றி கோவில்கள் நடுவில் நம்ம பிறந்திருக்கிறோம். எவ்வளோ சக்தி வாய்ந்த இடங்கள் நடுவில் நம்ம இருக்கிறோம். கும்பகோணத்தில் மட்டும் எத்தனை கோவில்கள் இருக்குன்னு, ஒரு தெருவுக்கு தெரு ஒரு கோவில் இருக்கும். கும்பகோணம் மாவட்டத்தில் மட்டும் அத்தனை கோவில்கள் இருக்குதுன்னு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம மூதாதையர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல நம்ம நமக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், பிரச்சனைன்னு சொல்ல வேண்டாம், சவால்கள், நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களுக்கு, ஒவ்வொரு சவால்களுக்கும் எந்தெந்த கோவில் போகலான்னு சொல்லி பரிகார சிவ ஸ்தலங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன கோவில் விசேஷம், என்னென்ன சவால்களுக்கு எந்தெந்த கோவில் போலாங்கிறத ஒரு லிஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டிங்களா? ஓ, திருமணம் தடை நீக்க, திருமணம் நடக்கணும் அப்படின்ட்டா திருமண தடை நீக்கிறதுக்கு போக வேண்டிய கோவில் வந்து திருமணஞ்சேரி அப்படின்னு சொல்லி சென்னை மகாபலி ரூட்டில் இருக்குது. திருவிழி திருவிழிமிழலை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற கோவில், சிவாலயம் இருப்பாங்க. சொல்கிறது எல்லாமே பரிகார சிவாலயங்கள், சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். எத்தனை கோவில்கள் வேற வேற பரிகாரங்கள் இருக்கலாம், ஆனால் சிவன் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சிவாலயங்கள் மட்டும், பரிகார ஸ்தலங்கள் சிவாலயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். திருமணஞ்சேரியும் திருவிழிமிழலை, திருவிழிமிழலை அப்படிங்கிற ஊர் திருவாரூர் பக்கத்தை. குழந்தை பேரு இல்லாதவர்கள், குழந்தை பேர் வேண்டுபவர்கள், அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் வந்து திருவெண்காடு, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு. நாகதோஷம் இருக்குது அப்படின்னாங்கன்னா திருநாகேஸ்வரம், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், சங்கரங்கோவில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இந்த 2 கோவில்களும் போகணும். நோய் நொடி நீங்கணும் அப்படின்றால், நோய்வாய்ப்பட்டிருந்தால் வைத்தீஸ்வரன் கோவில் எல்லாருக்கும் தெரியும். திருமங்கலக்குடி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில், ஈஸ்வரன் கோவில் பூந்தமல்லி, திருமருந்தீஸ்வரர், திருவான்மீர், சென்னை, இந்த கோவில்களுக்கு போனால் நோய்கள் நீங்கும். மன நோய் நீங்க திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவாலயம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. குரு அருள் பெற திருச்செந்தூர், ஆலங்குடி, இந்த 2 கோவில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு தீமைகள் தொலைய பவானி சங்கமேஸ்வரர், அது எல்லாருக்குமே தெரியும். பவானி அவ்வளோ ஃபேமஸான கோவில். பிறவியற்ற நிலை வேண்டுமென்றால் திருவாரூர், திருவண்ணாமலை, சிதம்பரம், இங்கே இருக்கிற கோவில்கள். கடன் தொல்லைகள் தீர சிவாலயங்களில் சிறுசேரை ரண ருண ஈஸ்வரர், ருண விமேஸ்வரர் கூட சொல்லுவாங்க, தஞ்சாவூரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோவில். இது தவிர மற்ற கோவில்களை நான் வேற வீடியோக்களை போட்டிருக்கேன், கடன் தொல்லை நீக்குவதற்கு, அதை நீங்கள் பாருங்கள். சுகப்பிரசவம் ஆக திருக்கருகாவூர் கற்பரட்சாம்பிகை அப்படிங்கிற இடம், அது ஊர் கோவில், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை அப்படிங்கிற அறை. பிதிர் தோஷம் நீங்கணும் அப்படின்றால் ராமேஸ்வரம், அந்த ஊருக்கு போயிட்டு தான் போகிறோம். செவ்வாய் தோஷம் நீங்கணும்னா வைத்தீஸ்வரன் கோவில். ஆயுள் பலம் கூட வேண்டும் என்றால் திருக்கடையூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. விஷக்கடி நிவாரணம் பெறணும்னா சங்கரங்கோவில், நயினார் கோவில், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. வழக்கு வெற்றி பெறணும் அப்படின்றால் ஐயாவாடி, பிரத்யங்கரா,
திரிபுவனம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது தவிர சிவாலயம் தவிர நமக்கு வழக்கு வெற்றி பெறணும், லீகல் ப்ராப்ளம் அப்படின்னாலே எனிதிங் சிறை தண்டனை, கோவில் வழக்குகள், என்கொயரி, சஸ்பென்ஷன் இது போல விஷயங்களுக்கு வந்து சர்வேஸ்வரர் ரொம்ப ஃபேமஸ். சர்வேஸ்வரர் வந்து நீங்கள் இங்கே வேங்கை வாயல், அதாவது சேலையூர், சென்னை பக்கத்தில், சென்னையில் சேலையூர் பக்கத்தில் வேங்கை வாயல் அப்படிங்கிற ஊர். அங்கே இருக்க சர்வேஸ்வர் ஒரு தூண்டில் தான் இருக்க, ரொம்ப ஃபேமஸ். ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் 4:30 to 6:30 பூஜை நடக்கும். அதற்கு பண்ணிட்டு ஏன்னா கோயம்பேடில் மார்க்கெட்டுக்கு பின்பக்கம் இருக்கிற கோவிலில் சர்வேஸ்வரர் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 பண்ணினால் ஏன்னா கண் கூட நிறைய பேருக்கு ரிலீஃப் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு சஸ்பென்ஷன் ஆனவங்களும் அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, வழக்குலேருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே சொல்லக்கூடியது ஐயாவாடி பிரத்யங்கரா திருப்பவனம். நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லக்கூடியது வந்து இங்கே சர்வேஸ்வரர் இருக்கக்கூடிய இடம். சர்வேஸ் எங்கேனாலும் நீங்கள் கும்பிடலாம். இந்த ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ். சனி தோஷம் நிவர்ண திருநள்ளாறு காரைக்காலில், திருக்கொள்ளிக்காடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில், ராகு கேது பரிகாரம் திருப்பாம்புரம் திருவாரூர். கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள் தீர மதுரை சுந்தரேஸ்வரர், மயிலாப்பூர் சுந்தரேஸ்வரர். ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது சண்டையாக மாறக்கூடாது. சண்டையாக மாறி பெரிய வந்து பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது என்றால் இது ஒன்று சரியில்லை. அப்போ வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு ஆன்மீக பலத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் மதுரை சுந்தரேஸ்வரர் கோவிலோ இல்லை மயிலாப்பூர் சுந்தரேஸ்வரர் கோவிலோ அந்த கணவன் பேர்லையும் மனைவி பேர்லையும் அவங்க நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணினா போகிறோம். நீங்கள் போக முடியலன்னா யார்கிட்டயாவது சொல்லி விட்டாது அந்த கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணாலே பெரிய நிவர்த்தி கிடைக்குங்கிறது உண்மை. ஸோ இது போல் பல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்களும் சரி, வாழ்க்கை வெற்றி குண விஷயங்களும் பல வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். இது உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் மற்றவர்களுக்கு கொண்டு சேருங்க. ஏன்னா அந்த ஆன்மீகத்தை பரப்ப வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. ஸோ எவ்வளோ பேருக்கு நம்ம தகவல்களை சொல்ல முடியுமோ நம்ம சொல்லணும். நமக்கு மட்டுமே இல்லை, நமக்கு கிடைத்த 4 பேருக்கு கிடைச்ச 4 பேர் நல்ல பெனிஃபிட். ஆனால் அந்த புண்ணியம் வந்து பெரிய புண்ணியம் அது. ஸோ அந்த புண்ணியத்தை நீங்கள் தேடுங்க. 4 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நீங்கள் வந்து இந்த நல்ல தகவல்களை பரப்புங்க, சரிங்களா? கோவில் சம்மந்தப்பட்ட, ஆன்மீக சம்மந்தப்பட்ட, சமயம் சம்மந்தப்பட்ட, பக்தி சம்மந்தப்பட்ட, இல்லை தேசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பரப்புங்க. உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கட்டும். உங்களுடைய வம்சத்துக்கு அந்த புண்ணியம் வந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே வருங்கிறது உண்மை. இன்னும் பல்வேறு வீடியோக்கள் போடுவதற்காக திட்டங்கள் இருக்கின்றன, ஐடியாக்கள் இருக்கு. நான் போட்டுட்டு வரேன், தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. உங்களுக்காக நிறைய சேவை புரிய நான் காத்திருக்கிறேன். உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி, வணக்கம்.